முதல்ல பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திரம் நடந்திருக்கிறது. வக்ஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் 2025 வெற்றிகரமாக இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவில் ஆரம்பித்து ராஜ்யசபாவில், ஒரு நாள் முன்பு லோக்சபாவில், 2 இடத்திலும் கூட நல்ல மெஜாரிட்டியோடு, நிறைய கட்சிகளுடைய ஆதரவோடு, ஒரு ஜனநாயக முறையில் எல்லாருடைய ஒப்பீனியனை கேட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர், 1 கோடி ஒப்பீனியன் இந்த வக்ஃப் ஜேபிசிக்கு மட்டுமே, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த வக்ஃப் சட்டம் 2025 அமெண்ட்மெண்ட் சட்டத்திற்கு 1 கோடி ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் கருத்தில் ஏற்றுக்கிட்டு ஜேபிசி 13 அமெண்ட்மெண்ட், ஒரிஜினலாக நம்முடைய மத்திய அரசு என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க அதில் 13 மாற்றங்களை கொண்டு வந்து லோக்சபா ராஜ்யசபா 2லும் கூட அது வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது. இதை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நாங்கள் இதை வரவேற்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, அதிலும் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஏழை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் பார்க்கின்றோம்.